வணக்கம் மகளே, நான் உங்க விஜய் சூர்யா. ஸோ இன்னைக்கு எந்த மாதிரியான டாபிக்கோட வந்திருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ வழக்கமாக ஒரு ஒரு மூவி ரிவ்யூ, ஒரு மூவியை பற்றி சொல்றது இப்படி தானே நம்ம உட்காருவோம். ஆனால் இன்னைக்கு பிக் பாஸை பற்றி பேச போகிறோம். என்னடா இது, நீ பிக் பாஸ் பற்றி பேசுறியா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஆமாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்த எபிசோட்ஸ்லாம் போய் மக்கள்கிட்டயே பப்ளிக் ஒப்பீனியன் ப்ளீஸ் சொல்லுங்க, இந்த எபிசோட் எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருந்தோம். பட் நேற்று எபிசோட் பர்சனலாகவே எனக்கு பயமா பிடிச்சதுனால சரி நம்மளே ரிவ்யூ சொல்லிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எபிசோடோட உட்காந்துருக்கும். ஸோ பிக் பாஸ் சீசன் 8 பயங்கர ஆட்டம் புதுசு ஆளும் புதுசுன்ற மாதிரி பயங்கர ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இருக்கு இல்லையா. ஸோ விஜய் சேதுபதி அவர்களும் போன வாரம் எபிசோட்ஸ்லாம் கதிகலங்க விட்டாரு அப்படின்ற மாதிரியே சொல்லலாம். ஸோ கமல் சாருக்கு கூட ஓரளவுக்கு பயந்தவங்க கூட இப்போ விஜய் சேதுபதி ஒரு என்ன பண்ணுவாரோ அப்படின்ற மாதிரி சம கதிகலங்கத்தோடு தான் உட்காந்துட்டு இருக்காங்க அந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்லாம். அதை பார்த்தாலே நமக்கு தெரியும். அதை தாண்டி பார்த்தீங்கன்னா நேற்று எபிசோட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம பேச வந்திருக்கோம். ஸோ நேற்று எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ஒரு டாஸ்க் ஒன்று பிக் பாஸ் கொடுக்குறாரு. ஸோ ஸ்டோன் டாஸ்க். இந்த டாஸ்க் பார்த்தீங்கன்னா இங்க இருக்க ஸ்டோன்ஸ்லாம் எடுத்துட்டு போய் இங்க சேர்க்கணும், இங்க இருக்க ஸ்டோன்ஸ்லாம் எடுத்துட்டு போய் இங்க சேர்க்கணும். ஆக்சுவலி இதுக்கு 2 டீம் இருக்காங்க. இந்த 2 டீமை தாண்டி இவங்க ஸ்டோன் எடுத்துட்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. அதுல ராணுவ அவர்கள் ஜெஃப்ரி அவர்களும் ஆப்போசிட் டீம்ல பயணிக்கப்படுறாங்க. அதுல சவுண்ட் இருக்காங்க, ஜாக்லின் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய பேர் இருக்காங்க. அப்போ ராணுவ அவர்கள் ஸ்டோன் எடுத்துட்டு போகலாம், ஸ்டோன் எடுக்கலாம் அப்படின்னு போகும்போது ஜெஃப்ரி அவர்கள் கீழே தள்ளி விட்டுறாரு. தள்ளி விடல, ஜஸ்ட் அவர் டிஃபன் தான் பண்றாரு. பட் ராணுவ அவர்கள் கீழே விழுந்து கையில ஒரு லெக்மெண்டேஷன் கிராக் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க டாக்டர் சைட்ல இருந்து. ஸோ இதுல என்னன்னா சுவாரஸ்யம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே விழுந்த உடனே பெருசா யாருமே அதை பெருசா எடுத்துக்கல. ஏன்னா ராணுவ அவர்கள் நடிக்கிறாரு, அவன் பயங்கரமா நடிக்கிறான் அப்படிங்கிற மாதிரியான சத்தங்கள் தான் நிறைய கேட்டுக்கிட்டே இருந்தது. இன்க்ளூடிங் சௌந்தர்யா நீ நடிக்காதரா, பயங்கரமா நடிக்காதரா அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஜெஃப்ரி அவர்களும் நீ விழுந்தது ரைட் சைடு, லெஃப்ட் சைட்ல எப்படி உனக்கு அந்த கிராக் ஏற்படும், ஐ மீன் லெஃப்ட் சைட்ல எப்படி அவனுக்கு வலிக்கும் அப்படின்ற மாதிரி தான் அதுக்கு முன்னாடி வரலாம் கேட்டுட்டு இருந்தாரு. பட் எல்லாருமே தாண்டி முத்துக்குமரனா ஆகட்டும், தீபக் அவர்களாகட்டும், 2 பேருமே பயங்கரமா ஒரு கேர் எடுத்து என்னதான் இருந்தாலுமே அவர் நடிச்சாலுமே அவர் கேர் எடுத்துக்கிட்டு கன்ஃபெஷன் ரூம்ல எடுத்துட்டு போய் விடுறாங்க. ஸோ விஷால் அவர்கள் கேப்டன்சி தான் இருக்கு இல்லையா. ஸோ விஷால் ரூம் கூட சேர்ந்துக்கிட்டு கொண்டு போய் விடுறாங்க. ஸோ கொண்டு போய் விடும்போது பார்த்தீங்கன்னா அவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்படுறாரு அப்படிங்கிற மாதிரியே பிக் பாஸ் சைட்ல இருந்து நியூஸ் வந்த உடனே தான் இவங்க ஓரளவுக்கு தெளிவடைகிறாங்க. அது வரைக்கும் தற்காலிகமா இந்த டாஸ்க் வேற நிறுத்தி வைக்கிறாங்க. ஸோ இவங்களும் ஏதோ ஒன்று ஆயிருக்கு, கண்டிப்பா ஏதோ ஒன்றும் இல்லாம டாக்டர் எல்லாம் கொண்டு போறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அந்த இடத்துலயும் சௌந்தர்யாவும் ஜாக்லினும் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப டாக்டர் கிட்ட போயிட்டு அவனுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டா அப்ப அவன் எங்க எடுத்துட்டு போய் வச்சுப்பான் மூஞ்ச அப்படிங்கிற மாதிரியான கேளிக்கையும் நக்கல்களும் அந்த பேச்சுல தென்படுது. ஸோ அதை தாண்டி பாத்தீங்கன்னா ஜாக்லினா இருக்கட்டும், சௌந்தர்யா இருக்கட்டும், 2 பேருமே பயங்கரமா நம்பவே இல்லை. இதுல ஜெஃப்ரி வேற, ஜெஃப்ரியும் சுத்தமா அவன் நம்பவே இல்லை. அவன் விடாப்படியா இருந்தா நான் ஐ மீன் நான் தள்ளி விட்டுருந்தா கூட கீழே விழுந்தப்போ ரைட் சைட்ல தானே அவனுக்கு அடிபட்டிருக்கும், லெஃப்ட் சைட்ல எப்படி கிராக், அது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்ற மாதிரி தான் ஜெஃப்ரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி சுத்திட்டு இருந்தான். பட் கொஞ்ச நேரத்திலேயே நியூஸும் வருது, ராணுவ அவர்களுக்கு ஒரு கிராக் இருக்கு, அவர் 3 வீக்ஸ் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்தோன்னா எல்லாருமே ஒரு மாதிரி பயங்கரமா ஆமா ஏதோ ஒன்று ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு புரிதலோட இருக்கிறாங்க. பட் அதை தாண்டி பிக் பாஸ் அவர்கள் கேட்கிறாரு, என்னப்பா நீ இந்த கேம்ல இருக்க போறியா, ஏன்னா ரெஸ்ட் எடுக்கணும், 3 வீக்ஸ் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நீ இந்த கேம்ல இருக்க போறியா இல்ல வீட்டுக்கு கிளம்புறியா அப்படிங்கிற மாதிரியே கேட்கிறாரு. பட் அதுக்கு ராணுவ இல்ல பிக் பாஸ் நான் இருக்கிறேன், என்னால சிங்கிள் ஆர்டரா டிஃபெண்ட் பண்ண முடியும், நான் இருக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது அதுக்கப்புறம் விஷாலை கூப்பிட்டு, ஏன்னா அவரு தான் கேப்டன்சி பார்த்துட்டு இருக்காரு இல்லையா. ஸோ அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி அவர் 3 வீக்ஸ் ரெஸ்ட் எடுக்க சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா ஒரு ரெஸ்ட் எடுத்தே ஆகணும். ஸோ அவரோட ரெஸ்ட்டுக்கு நீங்க தான் முழு பொறுப்பு அப்படிங்கிற மாதிரி விஷால் கிட்ட பொறுப்பை கொடுக்குறாங்க. ஸோ விஷாலும் ராணுவ உள்ள கூப்பிட்டு வர்றாரு. உள்ள கூப்பிட்டு வந்தோடனே எல்லாரும் மூஞ்சிலுமே அப்படி ஒரு பீடியை பார்க்கலாம், என்னடா இது அப்படின்ற மாதிரி உட்காந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா சாரி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க இந்த இடத்துல அதை நம்பி இருக்கணும், அதை நம்பாம நீ எல்லாத்தையுமே விளையாட்டா எடுத்துக்கிட்டதுனால நாங்களும் அதை நீ வேணும்னே பண்றியோ அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டோம், அதுக்கு ரொம்ப சாரி அப்படிங்கிற மாதிரி
எல்லாருமே சொல்றாங்க. ஸோ சௌந்தர்யா இருக்கட்டும், ஜாக்லினா இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு சாரிக்கான எபிசோடு தான் சொல்லுவாங்கன்னா அவ்வளோ சாரி கேட்டிருப்பாங்க. ஜெஃப்ரியும் வந்து நான் உன்னை தள்ளி விட்டது ரைட் சைட்ல, நீ லெஃப்ட் சைட்ல எப்படி விழுந்து, அவன் திருப்பி திருப்பி அதே தான் சொல்றேன், நீ லெஃப்ட் சைட்ல எப்படி விழுந்ததுன்னு தெரியல. பட் இது உண்மையா இருக்கும் பட்சத்துல நான் மனசார சாரி கேட்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனும் சாரி கேட்டுறான். பயங்கரமா இது பண்றாங்க. பட் மஞ்சுரி அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன்னிறுத்தி வைக்கிறாங்க. அவங்க நடிக்கிறாங்களோ இல்லையோ, அவங்களுக்கு வலிக்குதோ இல்லையோ, நம்ம அவங்களோட சேஃப்டியை வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அவங்க கீழே விழுந்ததுனால நம்மளால என்ன உதவி பண்ண முடியுமோ அதை உதவி பண்ணி அவங்கள ஃபர்ஸ்ட் சேஃபா எடுத்துட்டு போய் சேர்க்கிற வேலையை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து மஞ்சூரி வந்து அவங்களோட ஸ்டேட்மெண்ட்டை வந்து முன்னிறுத்தி வைக்கிறாங்க. அதுல நிறைய பேருக்கு உடன்பாடு இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து குத்த ஆரம்பிக்குது. ஒருவேளை நம்ம பண்ணதுதான் தப்போ, நம்ம அப்படி சொல்லிடக்கூடாதோ, நம்ம அப்படி நின்றுக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்றதுனால ஒரு 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 புரிதல் இல்லாத ஒரு தன்மை தான் வந்து அந்த இடத்துல வந்து பயங்கரமா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த எபிசோடு வந்து அப்படியே வந்து முற்றிலும் முடிவடையுது. அந்த டாஸ்க்கும் வந்து தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. பட் இன்னைக்கு எபிசோட்ல அந்த டாஸ்க் வந்து கண்டினியூ பண்ற மாதிரியும் அது இன்னும் பெரியா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஜாக்லினுக்கும் விஷாலுக்குமே வந்து பயங்கரமா முட்டிக்குது. ஏன்னா எல்லாருமே வந்து ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க, நீங்க பண்ண தப்பு நாங்க பண்ண. ஏன்னா ஜெஃப்ரி டீம்ல இருக்கவங்களும் பயங்கரமா ஏதோ ஐக்கிள் பொங்கல் ஆடுற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து விஷால் அவர்கள் வந்து ஜாக்லின் கிட்ட கத்தி பேசுற மாதிரியும், எதிர்க்கு இருக்க ஆப்போசிட் டீம் கிட்ட வந்து சாந்தமா பேசுற மாதிரியும் ஜாக்லினுக்கு ஃபீல் ஆனதுனால ஜாக்லினும் வந்து எல்லாருக்கிட்டையும் ஒரே மாதிரி பேசு, எதுக்கு அங்க வந்து சைலண்டா பேசுறேன், எங்க கிட்ட வந்து வயலண்டா பேசுற அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா சொல்றாங்க. பட் அந்த எபிசோடு தான் பயங்கரமா இருக்கு. லாஸ்ட்ல விஷால் மூஞ்சும் ஏதோ சுருங்கி போன மாதிரியான ஒரு நிலைமையில வந்து ப்ரொமோ வந்து முடிகிறாங்க. ஸோ இன்னைக்கு எபிசோட் பார்த்தா தான் நேற்று எபிசோட்ல இருந்து ஏதாவது கனெக்ட் ஆயிருக்கா, இல்லை இன்னைக்கு எபிசோட் தான் புதுசா இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அதை தாண்டி ராணாவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டதுக்கு காரணம் எனக்கு தெரிஞ்ச ராணவே தான் நினைக்கிறேன். ஏன்னா அவரு ஈடுபாடு காட்டுறன்ற பேர்ல முழு ஈடுபாடையும் ஒரேடியா காட்டுறதுனாலதான் இழுத்து தள்ளப்பட்டாரோ அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதை தாண்டி எல்லாருமே சாரி சொல்லும் போது அவரும் வந்து ஒரு ஒரு ஆத்மார்த்தமா எடுத்துக்கிட்டாரு. ஓகே தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆத்மார்த்தமா எடுத்துக்கிட்டாரு. அது பயங்கரமாவே இருந்துச்சு. ஸோ அடுத்தடுத்த எபிசோடுகள்ல என்ன மாதிரியான ஃப்ளோலாம் இருக்க போகுது, என்ன மாதிரி பயங்கரமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இருக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டாப் 5 லிஸ்ட்ல ராணுவம் இருப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் 3 வீக்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து அவர் ஆடாம ஜெயிச்சோமாடா அப்படின்னு தான் இருக்க போறாரு. ஏன்னா மோஸ்ட்லி ஒரு 3 வீக்ஸ் ரெஸ்ட் எடுத்தாலுமே திருத்திர ஒரு 70-80 டேஸ் வந்துடும். ஸோ 80 டேஸ்ல டாப் 5 லிஸ்ட் வந்துடும் இல்லையா, 80 டேஸ் 90 டேஸ் வந்துடும். ஸோ 90 டேஸ் டாப் 5 லிஸ்ட் வந்துடும். ஸோ கண்டிப்பா அந்த டாப் 5 லிஸ்ட்ல வந்து ராணுவம் இருப்பாரு. பயங்கரமா சம பிளான் யானி அப்படின்ற மாதிரி தான் இருக்க போகுது. ஸோ அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல என்னெல்லாம் நடக்க போகுதுன்ற வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பாய் ஃப்ரம் விஜய் சூர்யா. பை பை, டேக் கேர்.